இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், தியாக திருநாளை கொண்டாடுவதற்காக இஸ்லாமியர்கள் பல்வேறு மசூதிகளிலும் குவிந்திருக்கிறார்கள். சிறப்பு தொழுகைகளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க? பூங்குழலி, இன்று நாடு முழுவதுமே பக்ரீத் பண்டிகை ஒரு தியாக திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தியாக திருநாளை ஒட்டி சிறப்பு தொழுகைகள் இஸ்லாமியர்களுடைய அவருடைய மசூதிகளில் காலை முதலே நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பெரிய மசூதி, மவுண்ட் ரோடு மசூதி உள்ளிட்ட பல்வேறு மசூதிகளில் இன்றைய தினம் சிறப்பு தொழுகை பக்ரீத் பண்டிகைக்காக மேற்கொள்ளப்படுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று இந்த தியாகத்தை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஈகையை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவருக்கு ஒருவர் இன்றைய தினம் குர்பானி எனக்கூடிய அவர்களுக்கு குர்பானி கொடுத்து அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், ஏழைகளுக்கும் அந்த இறைச்சியினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கான பங்கேற்ற இந்த தொழுகை நிகழ்ச்சியில் இஸ்லாமிய மகளிருக்கான தனி இடமும் ஒதுக்கப்பட்டது. அங்கு குழந்தைகளோடு ஏராளமான மகளிரும் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பு தொழுகையொட்டி அவர்கள் ஒருவருக்கொருவர் இந்த பக்ரீத் திருநாள் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களையும் அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். இந்த நாளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய முக்கிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறார்கள். தங்களால் முடிந்த ஈகையை பிறருக்கு, ஏழை எளியோருக்கு வழங்குவதை ஒரு வழக்கமாகவும் இதை ஒரு அரணாகவும் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட நாளில் சென்னையை பொறுத்தவரையில் தொழுகைகள், சிறப்பு தொழுகை நடக்கக்கூடிய இடங்கள் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மண்ணடி மட்டுமல்லாமல் பிராட்வே பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளிலும் இன்றைய தினம் சிறப்பு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. பூங்குழலி, இதுபோன்ற சிறப்பு தொழுகை நாட்களின் போது மசூதிகளில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் மக்களினுடைய, இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை கருதி சிறப்பு தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அதே போல சென்னையில் எங்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, தகவல் இருக்கிறதா சுரேஷ்? சென்னையை பொறுத்தவரையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மேலும் அதே போல மயிலாப்பூர் பகுதியிலும் இருக்கக்கூடிய மைதானங்கள் மற்றும் திடல்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மழை இருக்கும் என்றால் பந்தர்கள் போடப்பட்டும் இதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். வயது முதிர்ந்த அந்த இடங்களில் சிறப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இங்கு பிராட்வே பகுதி மட்டுமல்லாமல் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தர்கா அருகே இருக்கக்கூடிய மசூதி பகுதியிலும், அதே போன்ற அருகே இருக்கக்கூடிய திடல்களிலும், பள்ளி வளாகங்கள் அமைந்திருக்கக்கூடிய மைதானங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.